நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எப்போதாவது ஒரு கோவில்ல கண்கள மூடிக்கிட்டோ, இல்லன்னா வானத்துல விழும் நட்சத்திரத்த பார்த்துக்கிட்டோ, ஒரு ஆசைய கண்டிப்பா கேட்டிருப்போம். கடவுளே! அடுத்த பிறவிலும் எனக்கு இதே கணவன், இதே மனைவி கிடைக்கணும். சாவுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா சொர்க்கத்துல இருக்கும். ஒரு அழகான தோட்டத்துல உட்கார்ந்திருக்கும். அங்கே கடவுள் நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சொல்லு அடுத்த பிறவில யாரோட வாழ்க்கை வாழணும்னு கேட்பாருன்னு நம்ம நம்புறோம். மரணத்துக்கு அப்புறம் நமக்கே நம்ம வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறோம். சினிமாக்களும், நாவல்களும், காதல் கதைகளும் நமக்கு இதுதான் கற்றுத் தந்தது. உண்மையா காதலிச்ச 2 பேர் இறந்த பிறகும் எங்கோ வானத்துல மீண்டும் ஒண்ணு சேர்ந்து, தங்களோட விருப்பப்படி மறுபடியும் பூமியில பிறக்குறாங்கன்னு. ஆனா கருட புராணம் இந்த அழகான மாயைய ஒரே நொடியில சிதறடிக்குது. கருட புராணம் என்ன சொல்றது தெரியுமா? மரணத்துக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு எந்த தேர்வும் கிடையாது. எந்த சுதந்திரமும் கிடையாது. சொர்க்கத்திலயோ, யமலோகத்திலயோ நீ அடுத்த பிறவில யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும் எந்த சுயம்வரமும் நடக்காது. அப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்து 25 இல்லாட்டி 30 வருஷங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு அந்நிய மனிதர சந்திச்சு, அவர திருமணம் பண்ணிக்கிறது எப்படி? அந்த மனிதர் அவன் வாழ்க்கைக்குள்ள எப்படி வருகிறாரு? மேலிருந்து அந்த உறவு எப்படி முடிவு செய்யப்படுகிறது? மரணத்துக்கு அப்புறம் எந்த பயங்கரமான அதே நேரத்துல துல்லியமான விதி அடுத்த பிறவியில நீங்க யாரோட 7 சுற்று எடுப்பீங்கள் என்பதை முடிவு செய்கிறது. இன்னைக்கு நான் உங்களை கர்மங்களின் மிகவும் மர்மமான அதே நேரத்துல பயமுறுத்தும் நீதிமன்றத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரப்போகிறது. நீங்க முதல் பார்வை காதல்னு சொல்வது உண்மையிலே யமலோக டைரியில் எழுதப்பட்ட ஒரு கசப்பான கடன் என்பதுதான். அதனால மனசை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு உட்காருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்க போகும் உண்மை வாழ்க்கைய பார்க்கும் உங்க பார்வைய முழுக்க மாற்றப் போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் இறக்கும்போது அந்த மரணத்தின் இருண்ட பாதைய கடந்து யமராஜாவின் சபைக்குள்ள போகிறான். அங்க யாரும் அவனோட விருப்பத்த கேட்க மாட்டாங்க. அங்கே உணர்வுகளுக்கு மதிப்பு கிடையாது. அங்கே ஆன்மா ஒரு குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நிற்கும். அப்போ சித்ரகுப்தர் அந்த ஆன்மாவின் முழு கர்ம கணக்கையும் திறக்கிறாரு. அது சாதாரண புத்தகம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கும் மிகவும் துல்லியமான அதே நேரத்தில் பயங்கரமான டேட்டாபேஸ். அந்த டைரியில நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சீங்க, எவ்வளவு புண்ணியம் செஞ்சீங்க என்பது மட்டும் எழுதப்படாது. அதுல இன்னொரு பயங்கரமான காலம் இருக்கும். அதுதான் ஆசை, மோகம் மற்றும் கர்மக்கடன். அதாவது நிறைவேறாத ஆசைகள், ஒரு மனிதர் மேல இருக்கும் பற்றுதல் மற்றும் இன்னும் தீராத கர்ம கணக்குகள். கருட புராணமும் கர்ம விதியும் தெளிவா சொல்லுது. உங்க அடுத்த பிறவியும் அடுத்த வாழ்க்கை துணையும் 2 விஷயங்களால தான் முடிவு செய்யப்படுது. முதல் விஷயம், நீங்க இறக்கும் கடைசி நொடியில உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம். 2வது, எந்த ஆன்மாவோட இன்னும் எவ்வளவு கணக்கு பாக்கி இருக்கு என்பதுதான். இத ஒரு சாதாரண உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கணவன் தனது மனைவிய ரொம்ப காதலிக்கிறான். அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எப்போதும் அவள பற்றி தான் நினைப்பான். அவளோட எல்லா தேவைகளையும் பார்த்துக்குவான். ஆனா ஒரு நாள் ஒரு கொடூரமான விபத்துல அந்த கணவன் இறந்து போகிறான். அவன் இருக்கும் அந்த கடைசி நொடிகள்ல மூச்சு நின்னு கொண்டிருக்கும்போது, கண்கள் இருட்டாக ஆரம்பிக்கும்போது, அவன் கடவுள நினைக்கவில்லை. அவன் மனசு முழுக்க மனைவியின் மோகத்துல சிக்கி கிடக்குது. நான் போயிட்டா அவ என்ன செய்வா? அவள தனியா விட்டுட்டு போக விரும்பல. எனக்கு அவளோட தான் இருக்கணும். அந்த ஒரே நொடியில அந்த ஆன்மாவின் அடுத்த பிறவியின் சாஃப்ட்வேர் லாக் ஆகிடும். நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரு அசைக்க முடியாத விதி இருக்கு. அந்திமதி சோகதி. அதாவது ஒரு மனிதன் இறக்கும்போது எதில் அதிகமா சிக்கி இருக்கானோ, இயற்கை அவன மறுபடியும் அதற்கே அருகில் அனுப்பிவிடும். இத கேட்டதும் உங்களுக்கு தோணலாம். அட! இது நல்ல விஷயம் தானே! அந்த கணவன் மறுபடியும் மனிதனா பிறந்து தன் மனைவியிடம் திரும்பி விடுவானே! ஆனா கருட புராணத்துல உண்மை அவ்வளவு சினிமா மாதிரிலாம் இல்ல. இயற்கை உங்கள அந்த மனிதரிடம் திரும்ப அனுப்பும். ஆனா எந்த ரூபத்துல அனுப்பும் என்பது உங்க விருப்பம் கிடையாது. அது உங்க கர்மங்கள் முடிவு செய்கிறது. அந்த கணவன் வாழ்க்கையில பாவங்கள் செஞ்சிருந்தா, ஏமாற்றியிருந்தா, மனைவியின் மோகத்துல பெற்றோர்கள காயப்படுத்தியிருந்தா, ஏழைகளின் உரிமையை பறிச்சிருந்தா, அவனுக்கு மனித பிறவி கிடைக்காது. ஏன்னா மனித பிறவி என்பது மிகப்பெரிய புண்ணியத்தால் மட்டுமே கிடைக்கும். அவன் ஒரு நாயாகவோ,
பூனையாகவோ, இல்ல வேற ஒரு செல்ல பிராணியாகவோ அதே மனைவியின் வீட்ல பிறக்கலாம். அந்த மனைவி அந்த உயிர ரொம்ப பாசமா வளர்ப்பாள். தன் கையால உணவு ஊட்டுவாள். தன் அருகில் படுக்க வைக்கும். அந்த மோகத்தால் திரும்ப வந்த ஆன்மா மீண்டும் அதே வீட்ல இருக்கும். ஆனா அவங்க 7 பிறவிகளா நெனச்ச அந்த மனித உறவு, கணவன் மனைவி பந்தம் சாம்பலாகி போயிருக்கும். அந்த ஆன்மா தன்னுடைய பழைய துணைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அவள உணர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா, நான் தான் உன் பழைய கணவன்னு சொல்ல முடியாது. இதுதான் மோகத்தின் மிக கொடூரமான தண்டனை. எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா, எதையும் சொல்ல முடியாது. ஆனா, இத விட இன்னும் பயங்கரமான உண்மை அடுத்ததா இருக்கு. இப்போ இதோட 2வது. அதே நேரத்துல மிகவும் கொடூரமான பக்கத்த கேளுங்க. தினமும் சண்டை, வேதனை, கஷ்டம் நிறைந்த திருமண வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு இது மிகவும் முக்கியமான விஷயம். பல வீடுகள்ல கணவன், மனைவி ஒருவர ஒருவர் வெறுக்குறாங்க. தினமும் சண்டை, அவமதிப்பு, காயப்படுத்தும் வார்த்தைகள், சில சமயம் அடிதடி கூட. அவங்க மனசுக்குள்ள ஒரே வேண்டுதல் மட்டும். எப்படியாவது இந்த மனுஷங்கிட்ட விடுபடணும். பல வீடுகள்ல கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் கொடூரமா வெறுத்துக்கிட்டு வாழ்றாங்க. ஒருவரை ஒருவர் கேவலமா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கே குத்தி காட்டி பேசுறது, அவமதிப்பது, சில நேரம் அடிதடி வரை போவது. இல்லன்னா வருடக்கணக்கா கோர்ட், கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைந்து திரிவது. இதெல்லாம் அவங்களோட தினசரி வாழ்க்கையா மாறிடுது. அவங்க இரவும் பகலும் கடவுள்கிட்ட ஒரே விஷயம் தான் கேட்பாங்க. எப்படியாவது இந்த மனிதர்கிட்ட இருந்து என்ன விடுவிச்சுடு. இனிமே அவன் முகத்தையே பார்க்க விரும்பல. ஆனா, அந்த இருவரில் யாராவது ஒருவர் இறக்கிற நேரம் வந்தா, அந்த கடைசி நொடியில அவரோட மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்க கடவுள் நினைக்க முடியுமா? முடியாது. அவரோட இதயத்துல அந்த மனிதர் மேல கொதிக்கும் வெறுப்பு தான் இருக்கும். இவன் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். நான் இத ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என்னால முடிஞ்சிருந்தா இதையும் என்னோட சேர்த்தே இழுத்துட்டு போயிருப்பேன். இப்படி உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டே அந்த மனிதன் இறந்து போறான். ஆனா, மரண நேரத்தில் இருக்கும் அந்த வெறுப்பு, அந்த அடக்கி வச்ச கோபம், ஒரு ஆன்மாவுக்கு எவ்வளவு பெரிய வலையாக மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. கருட புராணத்தின் கர்ம விதிப்படி வெறுப்பின் ஈர்ப்பு சக்தி காதலின் ஈர்ப்பை விட 1000 மடங்கு அதிகமா. ஒரு மனிதன் யாரையாவது கடுமையான வெறுப்போடு நினைத்து கொண்டே இறந்தால் யமலோகத்தின் அந்த கர்ம கணக்கு அந்த வெறுப்பை ஒரு முடிக்காத வேலை மாதிரி பதிவு செய்து வச்சுக்கும். அந்த விதி என்ன சொல்றது தெரியுமா? அந்த வெறுப்பு முழுமையா கரையும் வரை, அந்த கணக்கு பூஜ்யமாகும் வரை, அந்த 2 ஆன்மாக்களும் ஒருவரை ஒருவர் மனதார மன்னிக்கும் வரை, அவங்க பிறவி பிறவியா மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டியதுதான். பிறகு அடுத்த பிறவிக்கான நேரம் வரும்போது, அந்த 2 ஆன்மாக்களும் மறுபடியும் பூமிக்கே அனுப்பப்படுகின்றன. அவர்கள் வேறு வேறு குடும்பங்களில், வேறு வேறு ஊர்களில் பிறக்குறாங்க. அவங்களுக்கு கடந்த பிறவியின் நினைவு எதுவும் இருக்காது. அவங்க வளர்றாங்க, தங்கள் வாழ்க்கைய வாழ்றாங்க. பிறகு ஒரு நாள் திடீரென்று ஒரு கல்லூரி கேன்டீன்லயோ, இல்ல ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்லயோ, இல்ல ஒரு கல்யாண சம்பந்தத்திலயோ அவங்க 2 பேரும் மீண்டும் சந்திக்கிறாங்க. இதத்தான் இன்றைய உலகம் முதல் பார்வை காதல்னு சொல்றது. ஒரு அந்நிய மனிதரை பார்த்தவுடன் திடீரென்று இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். எதுவும் யோசிக்காம இவங்க தான் எனக்காக பிறந்தவர்னு தோன்றும். ஆனா கருட புராணம் என்ன சொல்றது தெரியுமா? அது காதல் கிடையாது. அது 2 ஆன்மாக்களுக்குள்ள இருக்கும் பழைய பிறவியின் முடிக்காத கர்ம கணக்கு மீண்டும் உயிர்ப்பது. அந்த பழைய கடன் மீண்டும் விழித்தெழுகிறது. ஆன்மா அந்த பழைய எதிரிய அடையாளம் கண்டு கொள்கிறது. ஆனா மனசு எனக்கு காதல் வந்துருச்சுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க இருவரும் பைத்தியமா காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். உலகத்தையே எதிர்த்து வீட்டார்கள மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்துல சில மாதங்கள், சில வருஷங்கள் எல்லாமே ஒரு தேவதை கதை மாதிரி இருக்கும். ஒருவரை ஒருவர் இல்லாமல் ஒரு நொடியும் இருக்க முடியாது. ஆனா, அந்த காதலின் இனிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சவுடன், அவங்க மீண்டும் அந்த பழைய கர்ம கணக்கின் எல்லைக்குள் வந்தவுடன், உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய எதிரி மீண்டும் விழிச்சுக்கிறான். பிறகு மீண்டும் ஆரம்பிச்சிடும். அதே சண்டை, அதே வெறுப்பு, அதே கண்ணீர், அதே வேதனை. கடந்த பிறவில முடிக்காம விட்ட எல்லா கணக்குகளும் அந்த மனிதர் இந்த பிறவியில உங்களுக்கு அளவில்லாத வேதனை தருவார். உங்கள உள்ளுக்குள்ள உடையும் அளவுக்கு அளவைப்பார். இரவு முழுக்க அழுது கொண்டே, நான் இதுக்கு என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க யோசிப்பீங்க. நான் இத இவ்வளவு காதலிச்சேன். இதுக்காக எல்லாத்தையும் விட்டேன். ஆனா இது என்கிட்ட இப்படி ஏன் நடக்குதுன்னு மனசு உடைஞ்சு போகும்.
ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த பிறவியில நீங்க அந்த மனிதருக்கு எதுவும் செய்யவில்லை. நீங்க கடந்த பிறவியில விதைத்த வெறுப்புக்கும், துரோகத்துக்கும் இப்போ வட்டியோட கட்டணம் செலுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். யமராஜாவின் சபையில இருக்கும் சித்ரகுப்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கையில வரும் கணவன், மனைவி, உங்கள அளவைக்கும் அந்த மனிதர், இது எல்லாமே சாதாரண சம்பவம் கிடையாது. அவர்கள் நீங்க மறந்து போன உங்க சொந்த கதையின் ஒரு பக்கம். இயற்கை ஒருபோதும் குற்றமற்ற மனிதனை தண்டிக்காது. அது பழைய கர்ம கணக்கை மட்டும் சரி செய்து கொண்டிருக்கிறது. ஆனா, இப்போ நான் சொல்லப்போகும் அடுத்த உண்மை இதையெல்லாம் விட கசப்பானது. இது இன்றைய சமுதாயத்தில் வேகமாக அதிகரித்து வரும் ஒரு விஷயம். ஒரு கணவன் தன் மனைவிய வேறொரு பெண்ணுக்காக ஏமாற்றினால் என்ன ஆகும்? அல்லது ஒரு மனைவி தன் கணவன வேறொரு ஆணுக்காக துரோகம் செய்தால் என்னாகும்? இப்போதைய இந்த நவீன காலத்தில் அஃபேர் வைத்துக்கொள்வது, வேறொருவரோடு உறவு வைத்துக்கொள்வது, டேட்டிங் ஆப்ஸ்களில் அந்நிய மனிதர்களை சந்திப்பது, இதெல்லாம் சாதாரண விஷயமாக மாறிவிட்டது. பலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் பார்ட்னருக்கு தெரியலன்னா போதும். என் ஃபோனோட பாஸ்வேர்ட் யாருக்கும் தெரியாது. அதனால இதெல்லாம் பாவம் இல்ல. ஆனா, மேல இருக்கிற அந்த சக்தியின் கணக்குல எந்த பாஸ்வேர்டும் கிடையாது. அவங்களோட கண்கள்ல எந்த மறைவும் கிடையாது. கருட புராணம் தெளிவா சொல்றது. திருமணம் என்ற புனிதமான உறவை உடைத்து, வெறும் ஆசைக்காக, இல்ல காமத்துக்காக வேறொருவர்கிட்ட செல்லும் மனிதன், தனக்காக கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நரகத்த உருவாக்கிக் கொண்டிருக்கிறான். திருமணம் என்பது வெறும் காகித ஒப்பந்தம் கிடையாது. அது அக்னி தேவனை சாட்சியாக வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆன்மீக பந்தம். அதை நீங்கள் உடைக்கும்போது, ஒரு மனிதரின் இதயத்தை மட்டும் உடைப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் சுழற்சியையே கெடுக்கிறீர்கள். அப்படி துரோகம் செய்த ஆன்மாக்கள் இறந்த பிறகு யமலோகத்துக்கு அழைத்து செல்லப்படும்போது, அவர்களுக்கு மிகவும் கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும். கருட புராணத்துல தப்தமூர்த்தி என்று ஒரு நரகம் பற்றி சொல்லப்படுகிறது. அங்கே துரோகம் செய்த ஆண்களும் பெண்களும் தீயில் கொதிக்கும் இரும்பு சிலைகளை கட்டிப்பிடிக்க வற்புறுத்தப்படுகிறார்கள். அந்த ஆன்மா வலியால் அலறும், துடிக்கும், கத்தும். ஆனா யமதூதர்கள் அவர்களை விடமாட்டார்கள். அவர்களோட பாவக்கணக்கு முழுமையாக முடியும் வரை அந்த வேதனை தொடரும். ஆனா உண்மையான பயங்கரமான தண்டனை அங்கேயே முடிவதில்லை. உண்மையான விளையாட்டு அடுத்த பிறவியில்தான் ஆரம்பமாகிறது. அப்படி இருக்கும் ஆன்மாக்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்கும்போது, அவங்களோட வாழ்க்கை துணையையும் அதே யமலோக விதிப்படியே தேர்வு பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த ஆன்மா கடந்த பிறவியில் ஒரு புனிதமான உறவுக்கு துரோகம் செய்திருந்தது. உண்மையா காதலிச்ச ஒருத்தர கண்ணீர் வடிக்க வைத்திருந்தது. அதனால அடுத்த பிறவியில இயற்கை திட்டமிட்ட மாதிரி அந்த ஆன்மாவை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகியோட சேர்த்து வைக்கும். அந்த மனிதர் இந்த பிறவியில அந்த ஆன்மாவுக்கே அதே வலி, அதே துடிப்பு, அதே உதவி இல்லாத வேதனை எல்லாத்தையும் திருப்பி அனுபவிக்க வைப்பார். கடந்த பிறவியில அந்த ஆன்மா யாருக்கெல்லாம் கண்ணீர் கொடுத்ததோ, அதே கண்ணீரை இப்போ அது அனுபவிக்க வேண்டி வரும். இந்த பிறவியில அந்த ஆன்மா தன் வாழ்க்கை துணைக்கிட்டிருந்து உண்மையான காதலுக்காக ஏங்கும், விசுவாசத்துக்காக ஏங்கும். அவனுக்காக அல்லது அவளுக்காக தன்னிடம் இருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். ஆனா, பதிலுக்கு கிடைப்பது என்ன? அவமதிப்பு, காயப்படுத்துற வார்த்தைகள், துரோகம், கண்ணீர் இதுதான் கிடைக்கும். அந்த ஆன்மா ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி தவிக்கும். மனசால உடைஞ்சு போயிடும். டிப்ரஷன் வரைக்கும் போயிடும். ஆனா, அவ்வளவு வேதனை இருந்தாலும் அந்த உறவிலிருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா, கடந்த பிறவியில செய்த அந்த துரோகத்தின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கு முடியும் வரை அந்த கர்மக்கடன் அந்த ஆன்மாவை விடாது. இன்னொரு பக்கம், நீங்க கடந்த பிறவியில துரோகம் செய்த அந்த மனிதர் உங்கள மனசார சாபமிட்டு இறந்திருப்பார். ஒரு உண்மையான மனிதன் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போது, அந்த கண்ணீருக்கு ஒரு கொடூரமான சக்தி இருக்கும். அது ஒரு பயங்கரமான சாபமா மாறிடும். அந்த சாபம் அடுத்த பிறவியில மறுபடியும் உங்கள அதே மனிதருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா இந்த முறை அவர் வேறொரு முகத்துல, இன்னொரு கொடூரமான ரூபத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாரு. உங்கள உயிரோட சாகுற அளவுக்கு காயப்படுத்துவாரு. சில நேரம் இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு வேதனை தருவாரு. அத விட கொடுமை என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. இதுதான் கர்மத்தின் மிக துல்லியமான
தப்பிக்க முடியாத சுழற்சி. மேல இருக்கிற அந்த சக்தியிடமிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நீங்க விதைத்த விதை ஒரு நாள் மரமாகி உங்க வாழ்க்கையிலேயே மீண்டும் வளரும். அதன் கசப்பான பலனையும் நீங்க தான் அனுபவிக்க வேண்டி வரும். அது காதலின் விதையா இருந்தாலும் சரி, வெறுப்பின் விதையா இருந்தாலும் சரி, துரோகத்தின் விதையா இருந்தாலும் சரி. இவ்வளவு கேட்ட பிறகு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும். இந்த சுழற்சியிலிருந்து வெளிய வர வழியே இல்லையா? நாம எப்போதும் இந்த கர்ம பந்தத்துல சிக்கிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ என்னோட வாழ்க்கை துணை எனக்கு இவ்ளோ வேதனை குடுக்குறாருன்னா, நான் ஒருபோதும் அவர விட்டு வெளிய வர முடியாதா? என்னோட விதிய நானே மாற்றிக்க முடியாதா? நம்ம வேதங்களும், புராணங்களும் வெறுமனே பயமுறுத்துறதுக்காக மட்டும் இல்ல. அவை பிரச்சனைய மட்டும் சொல்லிவிட்டு போயிடாது. அதற்கான மிக ஆழமான தீர்வையும் சொல்லும். பிறவி, மரணம், துரோகம், வெறுப்பு இந்த எல்லா சுழற்சியிலிருந்தும் ஆன்மாவ விடுவிக்கும் ஒரே பாதையும் காட்டும். நீங்க உண்மையாவே மரணத்துக்கு பிறகு இந்த காணாத சங்கிலிகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்த பிறவியிலும் மறுபடியும் உங்கள காயப்படுத்தும் மனிதர்களோடு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இன்று முதல் வாழ்க்கைய பார்க்கும் பார்வைய மாற்றுங்க. பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கான மிகப்பெரிய வழிய சொல்றாரு. நிஷ்காம கர்மா மற்றும் மோகத்திலிருந்து விடுதலை. அதுக்கு அர்த்தம் வீட்ட விட்டுட்டு ஓடி போங்க, குடும்பத்த விட்டுட்டு சந்நியாசி ஆகிடுங்கன்னு இல்ல. கீதையே அப்படி ஓடி போறத கோழைத்தனம் என்று சொல்கிறது. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உங்க உறவ ஒரு சொத்து மாதிரி நினைக்காதீங்க. அது ஒரு புனிதமான பொறுப்பா நினைச்சு வாழுங்க. உங்க வாழ்க்கை துணை நல்லவரா இருந்தா, உங்கள உண்மையா காதலித்தா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களோட நின்னா, அவர மனசார மதிங்க. அவங்களோட சந்தோஷத்த கவனிங்க. நல்லா வாழுங்க. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. அவர உங்க உலகம்னு ஆக்கிடாதீங்க. அவர கடவுள் மாதிரி நினைக்காதீங்க. அவர் உங்க வாழ்க்கை துணை தான். உங்க சொத்து கிடையாது. ஒரு நாள் அவர் உங்கள விட்டுட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும். அது மரணமா இருக்கலாம். இல்ல வாழ்க்கையின் வேறொரு சூழ்நிலையா இருக்கலாம். அந்த நேரத்துல எந்த குற்றச்சாட்டும் இல்லாம, எந்த பிடிவாதமும் இல்லாம, அவர மனசார சிரிச்ச முகத்தோட அனுப்ப கத்துக்கோங்க. அவங்க மேல அப்படி ஒரு குருட்டு மோகம் வளர்த்துக்காதீங்க. மரணத்துக்கு பிறகும் உங்க ஆன்மா அமைதிய தேடாம, அவரோட வீட்ட சுத்திக்கிட்டே இருக்கிற அளவுக்கு காதலிங்க. ஆனா, அந்த காதல்ல உங்கள நீங்களே இழந்துடாதீங்க. இன்னொரு பக்கம், நீங்க இப்போ ஒரு கொடூரமான உறவுக்குள்ள சிக்கியிருந்தா, உங்க வாழ்க்கை துணை தினமும் உங்கள காயப்படுத்திக்கிட்டு இருந்தா, துரோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, இன்னையிலிருந்து அவங்களுக்காக அழுவத நிறுத்திருங்க. இன்றிலிருந்து அவருக்காக அழுவத நிறுத்துங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த வெறுப்ப, அந்த கசப்ப மெதுவா வெளிய விடுங்க. இது சொல்ல எளிது. ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நாம உயிரோட நம்பிய மனிதர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சா ரத்தமே கொதிக்கும். அவரையும் அதே அளவுக்கு காயப்படுத்தணும்னு தோன்றும். ஆனா கொஞ்சம் அமைதியா, தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த வெறுப்ப மனசுக்குள்ள பிடிச்சுக்கிட்டே இருந்தா, தினமும் அவர திட்டிக்கிட்டே இருந்தா, பழி வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தா, ஆனா உண்மையிலேயே நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களுக்கே நீங்களே இன்னொரு பயங்கரமான கர்ம பந்தத்த உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பிறவிக்காக. மறுபடியும் அதே மனிதரோட உங்க ஆன்மாவ கட்டி போடுறீங்க. மரணத்துக்கு பிறகும் கூட அறுந்து போகாத ஒரு காணாத கயிறால் உங்களையே அந்த மனிதரோட சேர்த்து கட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உண்மையாவே மனச கேட்டு பாருங்க. அடுத்த பிறவிலும் மறுபடியும் அதே மனிதரோட முகத்த பார்க்க நீங்க உண்மையிலேயே விரும்புறீங்களா? அப்படி இல்ல, உண்மையாவே அந்த மனிதர்கிட்ட இருந்து எப்போதைக்கும் விடுபடணும்னு நினைக்கிறீங்களான்னா, முதல்ல அவர உங்க மனசுல இருந்து விடுதலை பண்ணுங்க. அவர மன்னிச்சுடுங்க. அந்த மன்னிப்பு அவருக்காக இல்ல. அது உங்க ஆன்மாவின் அமைதிக்காக. உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த மனிதர் கடந்த பிறவில எனக்கு இருந்த ஒரு பெரிய கர்ம கடன். அத தான் நான் இப்போ அனுபவிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளே! நீ என்ன தண்டனை கொடுத்திருந்தாலும், அத நான் குறை சொல்லாம ஏத்துக்கிட்டேன். என்னோட கர்ம கணக்கு இத்தோட முடிஞ்சுது. இனிமே இந்த மனிதர் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல, எந்த கோவமும் இல்லன்னு. எந்த நாள்ல, எந்த நிமிஷத்துல உங்க மனசுல இருந்த அந்த வெறுப்பையும், பழிவாங்கணும் என்ற அந்த தீயையும் முழுசா விட்டுறீங்களோ, அதே நிமிஷத்துல யமலோகத்துல இருக்கும் அந்த கர்ம கணக்கு புத்தகத்துல உங்களுக்கும் அந்த மனிதருக்கும் இருந்த ரணானுபந்த கணக்கு நிரந்தரமா முடிஞ்சிடும். அந்த ஃபைல் மேல க்ளோஸ்டுன்னு முத்திரை அடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மரணமே வந்தாலும் உங்க ஆன்மா சுதந்திரமா இருக்கும். யாரோட குருட்டு மோகமும் உங்கள மறுபடியும்
இந்த பூமிக்குள்ள இழுத்து வராது. யாரோட வெறுப்பும் உங்கள மீண்டும் இந்த வேதனையான சுழற்சிக்குள்ள தள்ளாது. உங்க ஆன்மா அந்த பரம்பொருளின் அமைதியான, ஒளி நிறைந்த பாதைக்கு முன்னாடி நகர ஆரம்பிக்கும். அங்க துரோகம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, வலி கிடையாது. அங்க முழுக்க முழுக்க அமைதியும், ஒளியும் மட்டும் தான் இருக்கும். கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வைங்க. இந்த உடம்பு, இந்த உறவுகள், இந்த வீடு, இந்த பணம் இதெல்லாம் ஒரு பயணத்துல கொஞ்ச நாள் தங்குற இடம் மாதிரி தான். நம்ம எல்லாரும் இங்க கொஞ்ச நாள் நம்ம ரோல நடிக்க வந்திருக்கோம். அதனால உங்களோட கடமைகள உண்மையாவும், நேர்மையாவும் செய்யுங்க. நெறைய அன்பு கொடுங்க. யாருடைய மனசையும் உடைக்காதீங்க. யாருடைய உரிமையும் பறிக்காதீங்க. ஆனா, உங்க உண்மையான இலக்கு என்னன்னு மட்டும் மறந்துடாதீங்க. உங்க ஆன்மாவையும், உங்க மனசையும் மேல இருக்கிற அந்த ஒரே சக்தியோட மட்டும் இணைச்சு வைங்க. நீங்க அவர எந்த ரூபத்துல வேணும்னாலும் நம்பலாம். எந்த பெயர்ல வேணும்னாலும் அழைக்கலாம். ஏன்னா, கடைசில எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். இந்த உடம்பு கூட சாம்பல் ஆகிடுங்க. ஆனா, அந்த ஒரே சக்தி மட்டும் தான் கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கும். அது ஒருபோதும் மாறாது. ஒருபோதும் உங்கள துரோகம் செய்யாது. ஆனா, இங்க தான் இன்னொரு ஆழமான கொஞ்சம் பயமூட்டுற கேள்வி எழுகிறது. கல்யாணம் ஆன மனிதர்களோட காதலும், வெறுப்பும், கர்மமும் அவங்கள ஒருத்தருடன் ஒருத்தர் கட்டி போடுறது என்பத நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அது அவங்களோட அடுத்த பிறவியையும் தீர்மானிக்குது. ஆனா, வாழ்க்கை முழுக்க கல்யாணமே பண்ணிக்காம தனியா வாழ்ந்த ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும்? அல்லது இந்த உலகத்தையே பார்க்க முடியாம, அம்மாவின் கர்ப்பத்திலேயே உயிரிழந்த அந்த சின்ன குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கு என்ன நடக்கும்? பிறந்த உடனே நோயால இறந்து போகும் அந்த பச்சை குழந்தைகள் யாரையும் காதலிக்கவும் இல்ல, யாரையும் வெறுக்கவும் இல்ல. யார்கிட்டயும் எந்த கர்ம கணக்கும் வச்சிருக்கவில்ல. அப்படின்னா, அவங்களோட அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படும்? யமலோகத்துல இருக்கும் அந்த கர்ம விதி, அந்த மர்மமான கணக்கு, அவங்களோட ஆன்மாவ எப்படி நடத்தும்? கல்யாணம் ஆகாம இறந்தவர்களும், கர்ப்பத்திலேயே உயிரிழந்த அந்த சிறிய ஆன்மாக்களும், மரணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான பாதைய கடக்குறாங்க? அவங்களுக்கு உடனே மோட்சம் கிடைக்குமா? இல்ல இன்னொரு மர்மமான சுழற்சிக்குள்ள சிக்கிக்குவாங்களா? ஆன்மாவின் பிறப்பு, மரணம், மறுபிறவி இந்த எல்லாத்தையும் பற்றிய இன்னும் ஆழமான, இன்னும் பயமூட்டுற, இன்னும் தீராத அந்த ரகசியங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னா, இப்படி வாழ்க்கையோட உண்மையான ரகசியங்களையும், ஆன்மீகத்தின் ஆழமான உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போதே ஆன்மீக தமிழ் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக தமிழ் பயணத்துல உங்களோட பொன்னான நேரத்த செலவழிச்சதுக்கு மனசார நன்றி. அந்த நாராயணன் உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் எப்போதும் அருளும், அமைதியும் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நன்றிங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.